மகா கந்த சஷ்டி விரதம் தொடங்கி இன்றைக்கி 2வது நாளுங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முதல்ல சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் போது தான் நான் முதல்ல சஷ்டி விரதம் இருந்தேன். இப்போ குழந்தைக்கு 2 வயசு ஆகுது. அதனால் இந்த வருஷம் சஷ்டி விரதம் இருக்கிறேன். காலையில் 10 மணிக்கு என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னோடய ஆஃபீஸ் வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கிடையில் அப்பா கொஞ்சம் நிலத்துல இருந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாரு. சாயந்தரம் 6 மணிக்கு வேலை லாக் ஆஃப் பண்ணிவிட்டு செடியில் இருந்த பூவெல்லாம் ஃபஸ்ட்டு பறித்து வச்சுட்டேன். சாயந்தரமும் போயிட்டு முருகருக்கு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு செய்யறதுக்காக போயிட்டு கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்த்தா மாவு இருந்துச்சுங்க. அதனால் தோசை ஊற்றிட்டு அப்பா பறித்து கொண்டு வந்த வெண்டைக்காயை போட்டு வெண்டைக்காய் சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது சட்னின்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். வெண்டைக்காயை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி தாளிச்சுக்கோங்க. கூடவே நான் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கையோட 2 சட்னியும் அரைச்சி முடிச்சுட்டு தோசை ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூடாக தோசை ஊற்ற எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கிடையில் என் குட்டி பையனும் ஓடி என்கிட்ட வந்துட்டான். அவனை தூக்கி வச்சுக்கிட்டே எல்லாமே தோசை ஊற்றிட்டு என்னோடய வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியுமே என்னோடய வீட்டில் வேலைகள் இப்படி தாங்க இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் முடிப்பேன், அப்புறம் வீட்டில் சமையல் வேலைகள் அப்படி எனக்கு ரொட்டைனாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டு 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு மழை இல்லைங்க. உங்கள் ஊர்களெலாம் மழை இன்னும் பெஞ்சிட்ருக்கா? மழை எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.